எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, மேற்கூரையில் பெய்கிற மழையை எப்படி சீராக சேமித்து நிலத்தடி நீரை உயர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தை தான். இப்போ தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ வருங்காலங்களில் வரும் செப்டம்பர் மாதத்தில் அதிக அளவில் மழை பெய்ய போகுது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மழை காலத்தில் மழை நீரை பழைய காலத்துல எல்லாம் இருக்கிற குடம் பழைய பாத்திரங்களை சேர்த்து வச்சு நம்ம அந்த தண்ணியை அடுத்த வர நாட்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, கவர்மெண்ட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி பைப்பு வாட்டர் சப்ளை கொடுக்கறனால நம்ம வாழ்க்கை முறையிலேயே மழை நீரை சேகரிக்கிற ஒரு முறை மறந்து போயிட்டோம். ஆனால் இந்த மறந்து போன முறையினால என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நம்ம தண்ணீர் தேவைகள் அதிகமாகி தண்ணீர் தட்டுப்பாட்டை நோக்கி நம்ம போயிட்டு விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, என்டையர் இந்தியாவுக்கு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தனி மனிதனாக யோசிச்சோம்னா, பழைய முறைக்கு போகணும். அதுக்கு என்ன சொல்ல, ஸ்டிக் டு த பேசிக்ஸ். நம்ம என்ன பழைய முறையில் பண்ணணுமோ அதையே இப்போ பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பருவமழையில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 400 மில்லிமீட்டர் மழை பெய்யும். 400 மில்லிமீட்டர் மழை எப்படின்னா, இப்போ ஒரே மாதத்துக்குள்ளே பெஞ்சிடும். இப்போ ஜூன் ஜூலையில் மழையே இல்லை, ஆகஸ்ட்லேயும் இப்போ 15 நாள் மழை இல்லை. அப்படிங்கிறது செப்டம்பரில் தான் உங்களுக்கு இந்த மழை அதிகமான மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ 3 மாதம் பெய்கிற மழை ஒரே மாதத்தில் பெய்ய போகுது. அப்போ என்னென்னா 3 மாதத்துமா ஊற வேண்டிய தண்ணி ஒரே மாதத்தில் ஊறுமா? அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அதிக அளவு மழை நீரை சேகரித்து நிலத்தடி நீர் ஊறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மாதிரி ஒரு தனி மனிதன் அவங்களோட சொந்த வீட்டில் எப்படி மழைநீர் சேகரிப்பு செய்யணுங்கிற ஒரு சாதாரண எலிமெண்ட்ரி டெமான்ஸ்ட்ரேட்டிவான ஒரு ஸ்கீமை தான் உங்களுக்கு இங்கே சொல்ல போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது உங்கள் வீடு, இதுதான் உங்கள் வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரில் இந்த மழை பெய்யறப்ப இந்த கூரையில் இருக்கிற மழை தண்ணியெல்லாம் இது ஊறும். அதை அப்படியே பைப் வழியாக கலெக்ட் பண்ணி நாம் நினச்சா டேரெக்டாக அதை ஒரு டேங்கில் சேமித்து, நம்ம அந்த காலத்தில் பாத்திரத்தில் சேமித்தோம். இப்போ ஒரு டேங்கில் சின்டெக்ஸ் டேங்கு இல்லை பெரிய ட்ரம்மில் சேமித்து நம்ம எதுக்குன்னா துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செடி கொடிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு செடி கொடிகளுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அண்டை காலங்களில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதை பண்ண தவறிட்டோம். இதில் இல்லை, எங்களுக்கு பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு வேணாம், எங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்குது அப்படின்னா, நீ கூரையிலேருந்து வர நீரை நேராக எடுத்துகிட்டு ஒரு சின்ன சாதாரண ஒரு ஃபில்டர் மீடியா, ஏன்னா இப்போ கூரையில் குப்பை கோலங்கள் மணல் கிணல்லாம் கிடக்கும். அந்த மணல்லாம் நிலத்தடி நீர் டைரெக்டாக போட்டோமா சோக் ஆகி அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாது. அதனால் அதை நேராக கொண்டு ஒரு ஃபில்டர், மணல் கூழாங்கல் போட்ட ஒரு ஃபில்டரில் மேலே விட்டோம்னா அது தண்ணி வடித்து போகும். அந்த வடிஞ்ச தண்ணியை